சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். இந்த சிவலிங்கத்தில் அவர் சக்தி இருக்குமா என்ன? ஒருவேளை ஆதிசக்தி இந்த கயிற்றை கொண்டு சிவலிங்கத்தை இழுத்துவிட்டால் அவர்கள் நினைவிற்கு வந்த பிறகு எவ்வாறு தன்னைத்தானே மன்னித்துக் கொள்வார்கள்? சிவலிங்கத்தை கயிற்றால் கட்டாதீர்கள். தேவி மீனாட்சி சிவசக்தியின் உறவிற்கு தங்களது இந்த செயல் ஒரு அழியா தழும்பாக மாறிவிடும். தேவி, இவ்வாறு செய்யாதீர்கள். இருந்து சிவத்துவம் பிரிந்ததற்கு பிறகு அவர் மீதான பக்தி குறைந்திருக்க வேண்டும் அருணாசுரா. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதுவே என் அச்சத்திற்கு காரணம். இன்று மீனாட்சி முதல் முறையாக சிவனை பற்றி வினா விடுத்திருக்கிறாள். நாளை அதற்கு விடை அறிவாள். அதன் பிறகு அவள் புகழாரம் பாடுவாள். பிறகு காதலிக்க துவங்குவாள். எவ்வாறு இதற்கு முன்பு தேவி சதி செய்தார்களோ, பார்வதி செய்தார்களோ, அவ்வாறே இவளும் செய்வாள். அதற்கு வாய்ப்பில்லை. தக்ஷனும் பர்வத அரசனும் தேவர்களுக்கு துணையானவர்கள். ஆகையால் தான் தன் புதல்விகளை சிவனிடமிருந்து அவர்களால் விலக்க இயலவில்லை. ஆனால் நான் அசுரனாவேன். சரியாயினும் அல்லது தவறாயினும் சிவசக்திக்கு இடையே ஏராளமான இன்னல்களை நிச்சயம் விளைவிப்பேன். நான் உயிருடன் உள்ளவரை மீனாட்சி சிவனின் சத்ருவாக இருந்தால் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். சிவத்துவமற்ற சிவனை அவளே சிறைபிடித்து வருவாள். இது அருணாசூரனின் சபதம். அருணாசூரனின் சபதம். அருணாசூரனின் சபதம். இவ்வையகம் ஒரு மூடனுக்கும் இரு காதலர்களுக்கும் இடையேயான கதையை நினைவில் கொள்வார்கள். அந்த மூடனே அருணாசுரன். சிவனையும் சக்தியையும் பிரித்து விரோதியாக்க விரும்புகிறான். மறுபுறம் காதலர்கள். சுந்தரனாக நம் மகாதேவர் இருக்கிறார். தான் யார் என்பதை அறிவதற்காக தன்னையே எண்ணி தவம் புரிகிறார். மறுபுறம் இருப்பதோ தேவி பார்வதியின் அம்சம் மீனாட்சி இருக்கிறார்கள். இக்கணம் வரை சிவனை பற்றி உணரவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமான காதல் காவியத்தின் நாயகி தான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த அருணாசூரன் சிவனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நிச்சயமாக பிளவுகளை ஏற்படுத்துவான். ஏனென்றால் சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். அதோடு சக்தி அசுரர்களோடு இருக்கிறாள். அந்த பார்வதி அசுர அரசனான என்னை தந்தை என்று அழைக்கிறாள். இந்த அருணாசூரனின் கட்டளையை நிறைவேற்றும் மகளாக இருக்கிறாள். ஆகையால் நான் அழிவற்றவனானேன். என்னை அழிக்க இயலாது. தாங்கள் கவலையின்றி இருங்கள். இந்த சிவலிங்கம் இங்கேயே இருக்கட்டும். பூஜிக்காத சிவலிங்கமும் சிவனுக்கு அவமானம்தான். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான மிருத்யுர்முக்ஷீயா மா அமிர்தா. மீனாட்சி சிவலிங்கத்தை இங்குதானே வைத்தாள்.
எங்கு சென்று தேடுவேன்? பாதை தெரியாமல் சிவலிங்கத்தின் மீது என் பாதம் பட்டுவிட்டால், மகாதேவா மன்னியுங்கள். त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् मामृतात्। ॐ त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् मामृतात्। சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லுங்களேன். ஒருவேளை இந்த சிவலிங்கம் காரணமாக அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கும் அரண்மனையில் பக்தி என்ற பரவசம் நிலவட்டுமே. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் ஓர் உண்மைதான் உள்ளது, அதுவே எங்கள் சிவன். இல்லை, சிவன் சத்தியம் அல்ல. சிவன் தந்திரக்காரன், மாயக்காரன். துரித கதியில் சென்று சிவனுடன் யுத்தம் செய்து சிறைப்பிடிக்க வேண்டும். சிவனே சத்தியம் என்று சுந்தரன் எண்ணுகிறான் அல்லவா? அவனது பிரமையை தகர்த்தெறிந்து நான் நிரூபிப்பேன். இப்பிரபஞ்சத்தின் சத்தியமானது அசுர அரசர் அருணாசுரர் மட்டும்தான். நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை மீனாட்சி, நான் இருக்கிறேன். இக்கணமே சுந்தரனை நான் சிறைபிடித்து வருகிறேன். அப்பொழுதுதான் நமக்கான விவாகம் வெகு விரைவில் நடக்கும். உன்னை பிரிந்து வாழும் வாழ்க்கையை இனியும் என்னால் வாழ இயலாது. நீ இருக்கிறாய், அதுதான் என் பிரச்சனை. கொடுத்த வாக்கை நிறைவேற்று, பிறகு விவாகத்தை பற்றி சிந்திப்போம். வந்துவிட்டான். உனது சவாலை வாயு ஏற்கிறான் மீனாட்சி. அந்த சுந்தரனை சிறைபிடித்த பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன். விவாகத்திற்கான ஏற்பாட்டை துவங்கு. என் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? மகாதேவா, இந்த மாபெரும் அரண்மனையில் தங்களை எங்கு தேடுவேன்? மகாதேவா, இந்த அவலையின் அழுகுரலை கேளுங்கள். மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? கருணை காட்டுங்கள். மகாதேவா, என்னை இவ்வாறு சோதிக்காதீர்கள். மகாதேவா, தங்களை காணும் பாக்கியத்தை நான் எப்பொழுதோ இழந்து விட்டேன். தங்களை ஸ்பரிசிக்கும் இன்பத்தை ஏனும் எனக்கு தாருங்கள்.
மகாதேவா, கருணை காட்டுங்கள். மகாதேவரா?